தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காங்கிரஸ் கட்சி நிர்வாகியின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அடுத்த நாலாட்டின்புத்தூர் விஸ்வநாத நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாசங்கர். இவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினராக பொறுப்பு வகித்து வருகிறார். கடந்த சில தினங்களாக சென்னை சென்றிருந்த உமாசங்கர் ஊர் திரும்பியுள்ளார். அப்போது தனது வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை எடுக்க முயன்றபோது அதன் சாவி போடும் பகுதி உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் வாகனத்தின் சில பகுதிகளும் மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து உமாசங்கர் அளித்த புகாரின் பேரில் நாலாட்டின்புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்பகுதியில் சமீப காலமாக திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மர்ம நபர்கள் வாகனத்தை திருட முயற்சி செய்தனரா அல்லது முன்விரோதம் காரணமாக இந்த சேதம் விளைவிக்கப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வணக்கம், என் பேர் உமாசங்கர். நான் காங்கிரஸ் கட்சியில் மாநில பொதுக்குழுவில் இருக்கிறேன். அரசியல் ரீதியாக ஒரு 10-15 நாளாக நான் வெளியூர் போயிருந்தேன். வீட்டில் என்னுடைய குழந்தைகளும் மனைவி மட்டும் இருந்தாங்க. இப்போ நேற்று ஒரு சம்பவமாக இல்லை இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவமாக தெரியல. என்னுடைய 2 சக்கர வாகனத்தை சேதாரப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் திருட்டு பயங்கள் ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்று நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.